தண்ணி இல்ல ஒரசு விட்டேன் சந்தனத்தை. கரமயத்துல கிரிக்கெட் வச்சிருக்காங்கடா. பையில பேட் வாங்கி கேக்குறாங்க. ஏடா லாரி வர மாதிரி இருக்கு. ஒரு லாரிடா. நம்ம ஊர் சொசைட்டிக்கு ஒரே திருப்பி போறாங்க இவ்வளவு இருக்கு. பாம்பு இந்த சுப்பிரமணிய பேருக்கு பிரியங்கா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல என்ன வேலை? அதானே என்ன வேலை? 10வது வரையும் இருந்தாலும் பரவாயில்ல, 5வது வரையும் தான் என்ன பண்றாங்க? காட்டு பிள்ளைக்கு மத்தியான சாப்பாடு கொண்டு போனா தப்பாடா? இந்த பையில ஏற்றி விட்டு கூட இந்த கழுதை நிற்குதுங்க. இங்க வருங்கடா. எப்படி பார்த்தாலும் இந்த முண்டை 500 ரூபாய் குறையாம வைக்கேன். சின்ன சிட்டு பேட்டு வாங்கி கேட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பேட்டு என்ன, நமக்கு ஒரு கோட்டு. பேட்டை கட் பண்றா, ஃபுல்லா வாங்கிடுவோம். என்ன பெருசா கழிச்சு விட்டா? லாரி போறப்ப ஒண்ணு தள்ளிவிட்டா பின்னாடி எடுத்துட்டு வர மாட்டோமா? நல்ல சான்ஸ் போயிடுச்சு. களவாணி பயலுகளா, சொசைட்டிக்கு போற உரத்தையா திருடுறிய? இந்தா போறேன் சொசைட்டிக்கு. உங்களை சந்தி சிரிக்கடிக்கல, என் ஊர் பஞ்சாயத்து இல்லடா. ஆமின்னு சொன்னாலும் சரி, மச்சான்னு சொன்னாலும் சரி, சத்த நேரத்துக்குள்ள ஊரே கூட்ட போறேன். பால்டாயில் குடிச்சு சாரியிலா அத்தை நல்லா இருக்கா? நானும் என் பொண்டாட்டி நல்லா இருக்கிறது இருக்கட்டும். அன்னைக்கு எப்படி எப்படி இப்படி ரே ரெட்ட கொட்டாச்சி, குச்சி மிட்டாய் வாங்கி தாரி தூங்கு கொட்டாச்சியா? இப்ப எல்லா பேரும் ஊரே காரி துப்ப போதுடா. டேய், காசுக்கெல்லாம் மயங்க மாட்டான்டா அந்த பஞ்சாயத்து. யோ யோவா, என்ன உனக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டையாம? எனக்கு என் பொண்டாட்டிக்கும் ஏன்டா சண்டை வருது? பஞ்சாயத்து புருஷ முண்டாட்டிக்குள்ள சண்டை வருது ஜகஜண்டை. அதை பேசிட்டானே தீர்த்துக்கிறேன். சண்டையே இல்லைங்கிறேன், சகசம்ங்கிற. அதை பேசி வரத்துக்கலாம். நம்ம பஞ்சாயத்து பால்டால் வச்சுட்டானா? என்னது? அப்படின்னு ஊரு புறா போய் சொல்லிவிட்டு அப்படியே ஊர்ல 4 பேரை கூப்பிட்டு பஞ்சாயத்து பால்டால் குடிச்சிட்டான், பஞ்சாயத்து விஷம் குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி கொண்டுட்டு போறதுக்கு ஓடி போய் ஒரு கார் எடுத்துட்டு வா. அவசரமா ஓடுற என்னடா விஷயம் தெரியுமாடா? என்னது? நம்ம பஞ்சாயத்துல யாரு? நம்ம பஞ்சாயத்துல. ஆமா, நம்ம பஞ்சாயத்து பால்டாயில குடிச்சு உண்டாடா. அட சண்டால பயல, நேத்து தானே பார்த்தேன், நல்லா தானே இருந்தேன். நான் இன்னைக்கு கூட நல்லா தாண்டா இருக்கேன். அது யாருக்கு பஞ்சாயத்து தெரிய போகுது? பாம்பே தெரியுமா? பஞ்சாயத்து பக்கம் இங்க வாங்க. கையெடுத்து குப்புறதானே விட்டுருக்கடா. உள்ளே ஊத்துறா. ஊத்துவாமடா. சின்ன பிள்ளைகளுக்கு சொட்டு மருந்து ஊத்துறா பிள்ளைகளா ஊத்துறீங்க. ஐயோ, என்ன விட்டுருக்கடா, நான் புள்ள வெட்டிக்காரன். இந்த உலகம் சிரிக்கிறது. ஏங்க ஒரு நிமிஷம். இங்க வெண்ணிலான்னு ஒரு பிள்ளை நர்ஸா வேலை பார்த்துச்சுன்னா அவதான் வேலையை விட்டு நின்னுட்டாளே. போன் நம்பர் கொடு. நீ எந்த ஊரு? நான் ஏனாதி. நம்ம ஏனாதி? என் புருஷன் எங்க இருக்காரு? கண்ணுல காட்டுங்களே அப்பா. அந்த முனியப்ப சாமி தான்ப்பா என் புருஷனை உன் கண்ணுல காட்டி இருக்காரு. என் கடமை. ஐயோ அழுகாத. நீங்க அழுதினா என்னால தாங்கிக்க முடியாது. பணம் தான் இல்ல, பணத்தை தவிர பாக்கியெல்லாம் பாத்துக்கலாம். என் புருஷனை காப்பாத்துப்பா. எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்லப்பா, என் புருஷனை காப்பாத்துப்பா. எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்லப்பா, என் புருஷனை காப்பாத்துங்களேன்ப்பா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்றே தவிர கையில இருந்து காசு எடுக்க மாட்டேங்கிறிய. என் புருஷனோட காசாப்பா முக்கியம். குளுக்கோஸ் வாங்கட்டேன். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, உன் புருஷனை காப்பாத்தினா போதுன்னு நீ நினைக்கிற. ஆனா உன் புருஷன் உன் நடத்தையில சந்தேகப்பட்டு பால்டால குடிக்கிறேன். என்ன குடும்பம்டா, அதுக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஏன் நடத்த சந்தேகப்பட்டானா? எங்க அந்த பிள்ளைய மூஞ்சிய பார்த்தாலும் உனக்கு சாவதுக்கு மனசு வருமா? சிரிக்கு தரல ஆண்டே இப்படியா எழுதுறோம். ஏன் நடத்தையில சந்தேகப்பட்டு பாவி ஏ கரம்பேத்து மாரியம்மாவோட கண்ணிலே அடி. என்ன பார்த்து சந்தேகப்படுங்க, சும்மா விட்டுருக்கியே. ஏய் நீ செத்து ஓடியா? சாவு நீ செத்து அட மாட்டேனா? நீ செத்து சொல்லுடா. மாடியே போடா.
அரை லிட்டர் இருக்கிற செப்பு கூட வாங்கி கொடுத்து ஜெயிக்க வச்சீங்க. ஐயா பாருங்க, 2 பொம்பளை பிள்ளைகளை பெத்து வச்சுக்கிட்டு லட்டி ராஸ்கல் பால் டாயிலா குடிக்கிற பால் டாயில வெக்கமா இல்ல உனக்கு? To watch more, log on to www.erosentertainment.com.